இன்றைக்கி நம்ம ஒரு மலை காமிச்சு 1/2 கிலோமீட்டர் தான் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மலைக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் தான் போகணும். இதில் ஒருத்தர் தான் நடக்க முடியும். நம்ம ஓடி பிடிச்சி விளாண்டோன்னா கீழே விழுந்துடும். பாருங்கள், வரப்பில் சைடில் நிறைய தென்னை மரம் அழகாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள், மலை கிட்ட வந்துட்டோம். மலை தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் 2 பேர் ஊருக்கும் மலைக்கும் நடுவில். இதுதான் அரிப்பு செடி. இது வந்து மேலே மோதுச்சுனாலே நமக்கு வந்து தடிப்பாக வந்துடும், மேலெல்லாம் பிச்சுக்கும். படத்துலலாம் காமெடிகள்லாம் கூட அரிப்பு தலை காமிப்பாங்கள்ல. இதுதான் மலைக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. அவ்வளோதான், என்ட்ரன்ஸில் போய் கால் வைக்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சில்லி வண்டு எப்படி கத்தி நம்மளை வெல்கம் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்கள. சில்லி வண்டு மாதிரி கத்தாதானே, பக்கத்தில் போகும்போதே இந்த கத்துதுங்க, காதே அடைக்குது. தான் உள்ளே வந்துட்டோம் பாருங்கள், மலைக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த மூமெண்ட் வந்துருச்சு. நான் மலைக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கேன். அங்கே பாருங்கள், பட்டாம்பூச்சி நம்மளை வெல்கம் பண்ணுது. கெலாக்காய் செடி, கெலாக்காய் வச்சுருக்குது பாருங்கள். நம்ம இது வரைக்கும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம், அதுவும் ரேராக தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், மரத்துலேயே கெலாக்காய் வச்சுருக்கு, பார்க்க அழகாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு கெலாக்காய் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பழுத்திருக்கு, நான் பொரிச்சிட்டேன், நல்லா இருக்குது, சாப்பிட போகிறேன். எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களா? சிலிவண்டு எப்படி கத்துது, உங்களுக்கு கேட்குதுங்களா? கேளுங்க, கத்திகிட்டே இருக்கா. சுற்றி நம்ம இப்போ காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், சாரி மலைக்குள்ளே. சில்லி வண்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவ்வளோ சத்தம் போடுதில்ல, அந்த சில்லி வண்டு தான் இந்த மரத்தில் ஒட்டியிருக்கு. நல்லா உத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுவும் மரக்கலரும் ஒரே மாதிரி இருக்குது. லைட்டாக அசைது பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் ஒன்று சில்லி வண்டு தான் இவ்வளோ பெரிய சவுண்டு கொடுத்துட்ருக்கு. காட்டு ஃபுல்லாக பறந்துருச்சு. ஒன்று பறந்துருச்சு, தெரியுதுங்களா? இன்னும் ஒன்று தான் இருக்குங்க, பறந்துருச்சு. பாருங்கள், காவாசி தூரம் மலை ஏறிட்டோம். அங்கே பாருங்கள், மலை உச்சி தெரியுதுங்களா? அதுக்கு போகணுன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே நடக்கும்போது ஆனால் பார்த்து தான் நடக்கணும். நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் பார்த்து நடங்க. சைடில் குழி நிறையா இருக்குது, கல் பெருசாக இருக்குது. ஆனால் இடம் வந்து பயங்கரமாக இருக்குது. குழியிலலாம் பார்த்து நடங்க. இங்கே பாருங்கள், வித்தியாசமான செடியெல்லாம் இருக்குது. இலை பாருங்கள், ரோஸ் கலரில் இருக்குது, தெரியுதா? இந்த இடம் பார்த்தோன்னா சுற்றி நடந்ததில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம், அதுவே வேறு லெவலில் வந்திருக்கு. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா ஒரு பாறை, அதுக்கு பேர் வழுக்கு பாறை. இங்கே வந்து தண்ணி வந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வழிஞ்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து தண்ணி வழிஞ்சு வந்துகிட்டே தான் இருக்கும். செடி இருக்குது, மலைக்கு நடுவில் ஒரு வழுக்கு பாறை தெரியுதுங்களா? இப்போ நம்ம அது மேலே தான் ஏற போகிறோம். அது மேலே ஏறி நம்ம இந்த மலையோட ஃபுல் வியூவையும் பார்க்க போகிறோம். தெரியுதுங்களா மலையோட ஃபுல் வியூ? அங்கே பாருங்கள் ஒரு சின்ன மலை இருக்குது, அதுக்கு இதுக்கும் நடுவில். இங்கே அப்படியே திருப்பிகிட்டே வரேன் பாருங்கள், ஃபுல்லாக
அப்படியே பாருங்கள் ஒரே இயற்கை சூழ்ந்து அழகாக இருக்கா. சவுண்டு பாருங்கள், கேட்குதுங்களா? இங்கே வேறு ஒரு குரங்கு வேறு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்குங்க. குரங்கு தொல்லை இருக்குமா? அங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த வழுக்கு பாறை அங்கே இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் காடாக தான் இருக்குது. அந்த இடத்துல வித்தியாசமாக அந்த பாறை மட்டும் இருக்குது. மழை வரும்போது பார்த்திங்கன்னா அதில் தான் தண்ணி வழிஞ்சு அது மேலே ஏறி நம்ம இந்த மலையோட ஃபுல் வியூவையும் பார்த்துட்டு, இந்த மலையில் இன்னொரு ஸ்பெஷலான இடம் இருக்குது, அதையும் நம்ம அடுத்து பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த வழியில் இங்கே பாருங்கள் கொக்கி முள் நிறைய இருக்குது, பார்த்து தான் வரணும். மேலே பட்டு கிழிச்சிச்சின்னா சதை நல்லா கிழிச்சிரும், அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் பார்த்து வாங்க. அவ்வளோதான், நம்ம அந்த பாறைக்கிட்ட வந்தாச்சு. ஆமாம், பாறைக்கு வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏறுவோம். இங்கே பாருங்கள், அந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல அந்த வழியாக தான் நம்ம இப்போ நடந்து வந்தோம். அவங்க பாறை ஏறுறதுக்காகவே நிறைய அங்கே நமக்காகவே கல் போட்டிருக்க மாதிரி அதுவே அமைஞ்சிருக்கு. இது மேலே ஏறி பார்த்தோன்னா மலையோட ஃபுல் வியூவும் வேறு லெவலில் தெரியுது. இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கேருந்து அப்படியே மெதுவாக காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அப்படியே இயற்கையை ரசிங்க. சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், பச்சை பச்சையாக எங்கே திரும்பினாலும் பச்சை பச்சையாக இருக்கா. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு கால்வாசி மலை தான் ஏறி இருக்கோம். அதுக்கே எனக்கு வந்து இப்படி மூச்சு வாங்குது. இன்னும் வந்து நமக்கு அவ்வளோ தூரம் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மலைக்கு வாங்க. ஏன்னா ஏற்காடு, ஊட்டி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இப்படி ஒரு அழகான மலையை வந்து பார்த்து ரசிச்சுக்கோங்க, வேறு லெவல். இங்கே நம்ம இருக்க இடத்த பார்த்து சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், மலையெல்லாம் ப்ளூ கலரில் கடல் மாதிரி இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன், அங்கே பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு மலையும் எண்டாக இன்னொரு மலை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அங்கே ஒரு மலை கட் ஆகுது. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம இப்போ இருக்க மலை அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே முடியுது. அப்புறம் அந்த எண்டில் பார்த்தோன்னா அங்கே ஒரு மலை வந்து ஸ்டார்டிங் ஆகுது, இந்த மலை வந்து முடியுது. அப்படியே தொடர் மலையாக இருக்குது. தண்ணி வந்துச்சுன்னா தேங்கி நிற்கிறதுக்காக ஒரு சின்ன டேம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் சொன்னால ஒரு முக்கியமான பிளேஸ் கடைசியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் சறுக்குது, நீங்கள் பார்த்து தான் ஏறணும், இல்லைன்னா விழுந்துருவீங்க. மழை தண்ணி மலையிலேருந்து வரும்போது இங்கே பாருங்கள் இந்த வழியாக வரமாட்டுது. அது தேங்கி நிற்கிறதுக்காக தான் இந்த சின்ன டேமை அழகாக கட்டியிருக்காங்க, தண்ணியை சேமிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், காற்று கேட்குதா? எவ்வளோ ஃபீல், அப்பா நிஜமாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து இப்போ மூஞ்சில் அடிக்குது. நிற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கே கேட்குன்னு நினைக்கிறேன், அந்த காற்று சவுண்டு கேட்குதுங்களா? சூப்பராக இருக்குது. வெயில் அடிக்குது, ஆனால் காற்று அடிச்சிட்ருக்கு. வெயிலே தெரியல, இவ்வளோ நேரமாக சுற்றி கொஞ்சம் கூட வெயில் தெரியல. இப்போது அந்த வழி இருக்குது இல்லைங்களா, அந்த வழியாக தான் நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோதான், மலையை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டைம் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நம்ம அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைக்கும் வந்து பாருங்கள். ஏன்னா ஏற்காடு, ஊட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதையே சொல்கிறேன்லாம் இல்லை. அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய மலை இருக்குது, அதையும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நிறைய புது விஷயங்கள் இருக்குது, நிறைய புது செடி இருக்குது, அப்புறம் அந்த சில்லி வண்டு இருக்குது. எல்லாமே இன்றைக்கி பார்த்து நிறையா புது விஷயங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலோடு நான் இன்றைக்கி கிளம்புறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் என்ன மாதிரியே சந்தோஷமாக இருந்துட்டு இயற்கையோடு வாழ்ந்துட்டு போங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இப்போ மலையை விட்டு கிளம்பியாச்சு. இதுதான் போகிறதுக்கான வழி. வெளியில் நான் போக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். என் கூட நீங்களும் இயற்கையை ரசிச்சுட்டே வாங்க. வரும்போது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தானா கூட போகும்போது அதை பார்த்துக்கலாம். அங்கே
பாருங்கள் சின்ன சின்ன செடியாக இருக்குது. வரும்போது நீங்கள் பார்த்து வாங்க. அங்கே பாருங்கள், நம்ம அந்த வழியாக தான் மலைக்குள்ளே போனோம். இப்போ இன்னொரு வழியாக வெளியே வந்துட்டுருக்கோம். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ட்ரான வழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தான் பாருங்கள், அந்த வழியில் தான் போகணும் மலைக்குள்ளே. மலையை சுற்றி கொஞ்சம் டயர்டாயிருச்சுங்க. நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸு தண்ணி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், அந்த மரத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு கப்பிள்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்க்க மொட்டையாக தான் இருக்கும், ஆனால் எடுத்தோன்னே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. இங்கே இந்த இடம் இல்லை, சுற்றி நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட்க்கும் சூப்பராக இருக்கும். புதுசாக கல்யாணம்